மெர்சி அப்படின்ற ஒரு 12 வயசு சின்ன பொண்ணு காணாம போயிடுறா. நிஜமாவே மெர்சி காணாம தான் போயிட்டாளா, இல்ல யாராவது அவளை கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்ற ஒரு ஸ்டோரியை ரொம்பவே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க வெப் சீரிஸ் தான் குற்றம் புரிந்தவன். இந்த சீரீஸை டைரக்ட் பண்ணிருக்காரு செல்வமணி முனியப்பன். நம்ம கற்பனைக்கும் எட்டாத இடத்துல இருக்கு இந்த கதை. ஸோ எல்லாருமே கண்டிப்பா பாருங்க. சோனி லைவ்ல அவைலபிளா இருக்கு. இல்ல உங்களுக்கு டக்குன்னு குயிக்கா பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல ஒரு எபிசோட போஸ்ட் பண்ணுவோம், செக் அவுட் பண்ணி. This is your Yara's voice over. நான் உங்கள் யாரா. Without any further delay நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங்ல ஒரு ஊர் திருவிழாவை காமிக்கிறாங்க. அங்க நம்ம சீரிஸோட லீட் 2 பேர் இருக்காங்க. இவர் பேரு தான் பாஸ்கரன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கம்பவுண்டரா ஒர்க் பண்றாரு. இவங்க பேரு ஆனந்தி, பாஸ்கரனோட ஒய்ஃப். பாஸ்கரன் அண்ட் ஆனந்தி 2 பேத்துக்குமே சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு அவங்க பேரை மட்டும்தான் இருக்கான். பேரனுக்கு தலையில கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். அதனால கூடிய சீக்கிரமே ஆபரேஷன் பண்ணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. பாஸ்கரன் ஆனந்தி கிட்ட நீ கொஞ்ச நேரம் கழிச்சு வா, பேரனுக்கு மருந்து கொடுக்கணும், நான் இவனை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அந்த டைம்ல ஆப்போசிட்ல வர பக்கத்து வீட்டுக்கார சாலமனை பாக்குறாரு. சாலமன் ரொம்பவே குடிச்சிட்டு பாஸ்கரனை பார்த்து முறைச்ச நிலைமையிலேயே நேரம் நடந்து போயிட்டு இருக்கான். சாலமன் சரியான குடிகாரன், பொறுப்பு இல்லாம எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டே மட்டும்தான் இருப்பான். வீட்டுக்கு வந்த பாஸ்கரன் நாயை வெளியே கட்டிட்டு பேரனுக்கு மருந்து கொடுத்து தூங்க வைக்கிறாரு. பேரனுக்கு சின்ன வயசுல இருந்தே மூளையில ஒரு பிரச்சனை, அதுக்கு ஆபரேஷன் பண்ண நிறைய பணம் தேவைப்படும். இதனாலேயே பாஸ்கரன் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்திருப்பாரு. அந்த காசை வச்சு பேரனோட ஆபரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாய்க்கு சாப்பாடு வச்சுட்டு கொஞ்சம் ட்ரிங்க் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில்லாம் எடுத்து டேபிள் மேல வைக்கிறாரு. அந்த சீன் அப்படியே கட் பண்றாங்க. உடனே பக்கத்து வீட்டுல இருக்கிற இன்னொரு லேடி, அண்ணா கதவு திறங்க, வெளியே வாங்க வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. என்ன அப்படின்னு பாஸ்கரன் கதவு திறந்து பாக்குறாரு. குடிகார சாலமன் கீழே விழுந்து இறந்து கிடக்குறான். பாஸ்கரனுக்கு ஒண்ணுமே புரியல. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் திருவிழால இருந்து வர்ற வழியில சாலமனை பார்த்தேன், அப்ப நல்லா தான் நடந்து போயிட்டு இருந்தான், இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறாங்க. எல்லாருமா சேர்ந்து ஒரு ஆட்டோ பிடிச்சு சாலமனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க. அடுத்த நாள் காலையில சாலமன் இறந்துட்டான். சாலமனோட பொண்ணு மெர்சியும் காணாம போயிடுறா. சாலமன் இறந்ததை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக போலீஸ் நிறைய பேரு பாஸ்கரன் வீடு கிட்ட வராங்க. வந்து ஒருத்தரா என்கொயர் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப பாஸ்கரன் கிட்ட கேக்குறாங்க, நீ தானே சாலமனை லாஸ்டா பார்த்த அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு பாஸ்கரன், ஆமா சார், திருவிழால இருந்து வந்துட்டு இருக்க வழியில சாலமனை பார்த்தேன், நல்லா குடிச்சிட்டு வேகமா நடந்து போயிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மெர்சி எங்க, மெர்சி யார் பாத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்குமே பாஸ்கரன், நான் தான் மெர்சியை கடைசியா பார்த்தேன், நான் திருவிழால இருந்து வந்துட்டு இருக்க டைம்ல மெர்சி தனியா சர்ச்சுக்கு நடந்து போயிட்டு இருந்தா, அப்ப தனியாவாம போற அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்காக ஆமா அம்மா வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட அந்த போலீஸ்காரர், ஈவினிங் ஸ்டேஷன் வந்துட்டு நீங்க சொன்னதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்டா எழுதி கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்றாரு. சாலமன் இறந்து போயிட்டான். சோ காணாம போன அவன் பொண்ணு மெர்சியை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் மெர்சியோட போட்டோ வச்சு எல்லா இடத்துக்கும் அலையிறாங்க. போலீஸ் நிறைய பொதுமக்கள் கிட்ட மெர்சியோட போட்டோவை காமிச்சு இந்த பொண்ணை எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ரேண்டமா மெர்சியோட டியூஷன் டீச்சர் கிட்டையும் காமிக்கிறாங்க. அதுக்கு அந்த டியூஷன் டீச்சர், மெர்சி வந்து ரொம்பவே டேலண்டடான பொண்ணு சார், சீக்கிரமா அவளை கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னு சொல்றான். இந்த சைட்ல மெர்சியோட அம்மா எஸ்தர் தன்னோட பொண்ணு காணாம போனதை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. தன்னோட கணவரும் இறந்துட்டாரு, இப்ப தனக்கு பொண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. பொண்ணு எங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் அவங்க தனியாவே தேட போறாங்க. போலீஸ் ஜீப்புக்கு டிரைவரா விதார்த் இருப்பாரு. விதார்த்தோட மேலதிகாரி அவரை ரொம்பவே கேவலமா ட்ரீட் பண்ணுவாரு. மேலதிகாரியோட வீட்டுக்கு காய்கறி வாங்கி கொடுக்கறதுக்கு, வீட்டோட பிளம்பிங் ஒர்க்ஸ் பாக்குறதுக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டு வேலைக்காரன், ஒரு அடிமை மாதிரி தான் நடத்துவாரு. கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டாரு. போலீஸ்காரங்க எல்லாருமே மெர்சியை வலை வீசி தேடிட்டு இருப்பாங்க. அப்போ மெர்சி மாதிரியே 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 12 வயசு பொண்ணு காணாம போயிருப்பா. அவளோட பெற்றோரும் ரொம்ப வருத்தப்படுவாங்க. போலீஸ் கிட்ட வந்து சொல்லுவாங்க, எங்க பொண்ணு காணாம போனதே நீங்க இன்னும் கண்டுபிடிக்கல, மெர்சியை வச்சு சீக்கிரமா கண்டுபிடிங்க, அவளுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சைடு பாஸ்கர் தன்னோட பேரனை கூப்பிட்டு செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. அப்ப அந்த டாக்டர் சொல்றாரு, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணிடணும், கொஞ்சம் டிலே பண்ணா கூட ராகுல் வந்து அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுவான், சீக்கிரமா பணத்தை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாரு. அதுக்கு பாஸ்கரன், ரிட்டையர்மெண்ட் எழுதி கொடுத்துருக்கேன் சார், சீக்கிரமா காசு வர மாதிரி சொல்லியிருக்காங்க, ஒரு 1 வீக்குள்ள நான் காசை ரெடி பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. பாஸ்கரன் ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்துருக்கும் போது ஒரு பிரெக்னென்டான பொண்ணு டெலிவரிக்காக கூட்டிட்டு போறாங்க. அப்ப அவருக்கு ஃபிளாஷ் அவுட் ஆகுது. தன்னோட பொண்ணு டெலிவரியில இறந்து போயிருப்பா. பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் பேரன் தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கரன் ஆனந்தி 2 பேருமே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் இப்ப வரைக்கும் வந்து என்னன்னு கூட பாத்திருக்க மாட்டாரு. வேற ஒரு கல்யாணம் பண்ணி அவன் செட்டில் ஆயிருப்பான். இந்த சைடு இறந்து போன சாலமனுக்கு யாராவது எதிரி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் சாலமனுக்கும் அவனோட அண்ணா வெங்கட்டுக்கும் ஏதோ ஒரு பழைய பகை இருக்கு அப்படின்னு தெரிய வருது. என்ன பகை அப்படின்னா, சாலமன் வந்து சின்ன வயசுல இருந்தே ரொம்ப குடிக்க அடிமையானனால அவன் கிறிஸ்டியானிட்டி வழியில போயிருப்பான். அவன் கிறிஸ்டியன் ஆனனாலேயே வெங்கட் வந்து சொத்துல ஒரு பைசா கூட அவனுக்கு கொடுக்க கூடாது, அவன் மதம் மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெறுத்திருப்பான். இதை காரணமா வச்சு கூட வெங்கட் சாலமனை கொலை பண்ணிட்டு
பொண்ணு மர்சியை தூக்கிட்டு போயிருக்கலாம் அப்படின்ற கோணத்தில் போலீஸ் யோசிக்கிறாங்க. வெங்கடோட வீட்டுக்கு போய் அவன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வெங்கட் வெளியூருக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊரில் இவ்வளோ பெரிய திருவிழா நடந்துட்டு இருக்கு, இந்த டைமில் அவன் எப்படி வெளியூருக்கு போவான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸோட மொத்த டவுட்டுமே வெங்கட் பக்கம் திரும்புது. குழந்தையை இழந்த மர்சியோட அம்மா தெரு தெருவாக போயிட்டு தன்னோட பொண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது தன் பொண்ணோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. மா, நீ தானே மர்சியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவளை பார்த்தியா, அவள் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, இல்லை ஆண்டி, நான் பார்க்கல, அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறா. அந்த பொண்ணு யாரு அப்படின்னா விதார்த்தோட பொண்ணு தான் அந்த பொண்ணு. விதார்த் நைட்டு வீட்டுக்கு வந்தோடனே, அப்பா மர்சியை காணோம் அம்மா, நீங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்கிறா. அந்த பொண்ணுக்கு தெரியாது விதார்த் வந்து நார்மலாக ஒரு சாதாரணமான ஒரு டிரைவர் வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு, அதுவும் இல்லாமல் மேலதிகாரிகளோட வீட்டில் ஒரு வேலைக்காரன் வேலை தான் பார்த்துட்டு இருக்காருன்றது அந்த பொண்ணுக்கு தெரியாது. இந்த சைடு பாஸ்கரன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுக்குறாரு. அந்த டைமில் ஒரு போலீஸ் கேட்குறாரு, ஏன் பாஸ்கரன் உங்கள் வீட்டு வாசலில் ஒருத்தன் இறந்து கிடக்குறான், அது உங்களுக்கு கொஞ்சம் கூட சவுண்டு கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு பாஸ்கரன் திருன்னு முழிச்சிட்டு, இல்லை சார், நான் வந்து நைட்டு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன், அதனால எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு ஆன்சர் பண்ணுறாரு. அது சரி, காணாமல் போன பொண்ணு மர்சியும் எப்போவுமே உன் வீட்டில் தான் இருப்பாளாமா, அவளை நீ கடைசியாக எப்போ பார்த்த, அங்கே ஏதாவது ஸ்ட்ரேஞ்சாக நீ நோட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு பாஸ்கரன், ஆமாம் சார், நான் வந்து திருவிழாலேருந்து வந்துட்டு இருக்க வழியில தான் நான் மர்சியை பார்த்தேன், அவள் சர்ச்சுக்கு தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தா. அந்த இடத்துல ஒரு ஆள் யாருமே இல்லாத ஒரு இடத்துல நின்றுட்டு மர்சியை பார்த்து முறைச்சிட்டே இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஆனால் இருட்டில் இருந்தனால அந்த ஆள் யாரு அப்படின்னு என்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஆனந்தி, எஸ்தர் தனியாக இருக்காங்க, நான் போய் அவளை ஒரு இட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ பாஸ்கரன் வீட்டுக்குள்ளே வந்தோடனே கதவை லாக் பண்ணிடுறாரு. தன்னோட பேக்கெட்லேருந்து ஃப்ரிட்ஜோட சாவி எடுத்து ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறாரு. ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே தான் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு ட்விஸ்ட். ஊர் ஃபுல்லாக மர்சியை காணோம்னு தேடிட்டு இருந்திருப்பாங்க. அந்த மர்சி இவர் வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இருக்கா. இதே ஷாக்கோட ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.